எந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. வென்றாரே சாத்தான வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. 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 அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. வென்றாரே சாத்தான வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தான வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் வென்றாரே. சாத்தான வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தான வென்ற இயேசுவே நாமது எல்லா திம்னாத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். 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 எல்லா திம்னாத்தின் வல்லமைகள், எல்லா திம்னாத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும் ஆண்டவர். எல்லா திம்னாத்தூரின் வல்லமைகள், எல்லா திம்னாத்தின் வல்லமைகளுக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவர். எல்லா திம்னாத்தின் வல்லமைகள், பெரிய தேவ மனிதனை வளைத்து போட்ட, பெரிய தேவனி மனிதனை இழுத்து போட்ட அந்த திம்னாத்தின் ஆவிகள், அந்த திம்னாத்தின் வல்லமைகள், அந்த திம்னாத்தின் ஆவிகள் எனக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும். எனக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். எனக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்க போகட்டும். அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள், அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள், அந்த திம்னாத்தூரின் ஆவிகள், அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இந்த வேலை அழிக்கப்படட்டும் ஆண்டவர். அது அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். அது அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். அது அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். திம்னாத்தூரின் வல்லமைகள், திம்னாத்தூரின் வல்லமைகள் இந்த வேலை முறியடிச்சு ஜெபிக்கிற ஆண்டவர். முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிற ஆண்டவர். முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அல்மா ரக்க மான ஷமா நாதா டாடா, அல்மா ரக்க மான கமா நாதோ டாடா, ரிவா நர மான கமா நாதா டாடா, ரிவா நர மான ஷமா நாதோடி ஆந்தரா, அல்மா ரக்க மான கபா தோடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள், அந்த திம்னாத்தூரின் ஆவிகள், அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படப்பா. முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர். முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர். முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர். முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர். அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். சிம்சோனால ஜெயிக்க முடியாத ஆள், சிம்சோனால ஜெயிக்க முடியாத வல்லமை நாங்க ஜெயிக்கிறோம் ஆண்டவர். நாங்க ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். நாங்க ஜெயம் எடுக்கிறோம். நாங்க ஜெயம் எடுக்கிறோம். நாங்க ஜெயம் எடுக்கிறோம். அந்த திம்னாத்தூரின் ஆவிக்கு மேல, அந்த திம்னாத்தூரின் வல்லமைக்கு மேல நாங்க ஜெயம் எடுக்கிறோம். நாங்க ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். நாங்க ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். நாங்க ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக, அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக, அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக, அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக. அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள், அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள், அந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கும். அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் எனக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். எனக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். எனக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த திம்னாத்தூரின் ஆவி, அந்த திம்னாத்தூரின் வல்லமை, அந்த திம்னாத்தூரின் வல்லமை, அந்த திம்னாத்தூரின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் எனக்கு நிர்மலமாய் போவதாக, நிர்மலமாய் போவதாக, நிர்மலமாய் போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, நிர்மலமாய் போவதாக. அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை அழிச்சு நிர்மலமாய் போவதை ஜெபிக்கும். எல்லாபடி சேர்ந்து ஜெபி, எல்லாபடி சேர்ந்து ஜெபி. அந்த திம்னாத்தூரின் ஆவி, அந்த திம்னாத்தூரின் ஆவி, அந்த திம்னாத்தூரின் வல்லமை, அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் எனக்கு முறிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். எனக்கு முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். எனக்கு முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். எனக்கு முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். எனக்கு நிர்மலமாய்க்கு ஜெபிக்கிறோம். எனக்கு அடிச்சு நிர்மலமாய்க்கு போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால்.
நாமத்தில் ஆண்டவர் எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில் குடும்பத்துக்கு மத்தியில், சபைக்கு மத்தியில் கிரியை செஞ்சாலும் இந்த திம்னாத்துவின் ஆவிகள், இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் எனக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அழிச்சு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு அழிச்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை வளர்ந்தவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற, வளர்ந்த தேவ ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ, கர்த்தர் தேவனோடு இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த திம்னாத்துவின் ஆவியை அழிக்கப்பட்டு போகணும்ப்பா. இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு விரோதமாய் அல்ல, ஒரு சாதாரண நபருக்கு விரோதமாய் அல்ல, நல்ல வளர்ந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார் அவங்களுக்கு விரோதமாக எழுப்பி போராடுற இந்த திம்னாத்துவின் ஆவிகள், இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய்க்கு போடும்படி ஜெபிக்க ஆண்டவர். நல்ல வளர்ச்சி அடைந்த, நல்ல வளர்ச்சி அடைந்த, நல்ல வளர்ந்த பிள்ளைகளுக்கு விரோதமா, நல்ல வளர்ந்த பிள்ளைகளுக்கு விரோதமா, சபையில் தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள வளர்ந்த பிள்ளைகளுக்கு விரோதமா போராடுற இந்த திம்னாத்துவின் ஆவி அழிக்கப்படணும். இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் அழிச்சு நிர்மலமாய் போபாடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த திம்னாத்துவின் ஆவியை நம்ம எங்கே பார்க்க முடியும்? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த திம்னாத்து என்பது ஒரு ஊர். இந்த திம்னாத் என்பது என்ன? ஒரு ஊர். அந்த ஊரில் கிரியை செய்கிற ஒரு ஆவி, அந்த ஊரில் கிரியை செய்கிற ஒரு ஆவி. இந்த ஆவியுடைய முதல் கிரியை நீங்கள் பாருங்கள். சிம்சோன் வளராத வரைக்கும் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யலை? அவனுக்கு கிரியை செய்யலை. கர்த்தர் அவனோடு கூட இல்லாத வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யலை? கிரியை செய்யலை. அப்படின்னா எவ்வளோ ஒரு துணிகரம் இருக்குமானா, எவ்வளோ ஒரு வல்லமை இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்து இல்லையா? சிம்சோன் வளர்ந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் அவனோட கூட இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இப்போ 3 கர்த்தர் சொல்லுது. 1 அவன் வளர்ந்தான், 2 கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், 3 கர்த்தர் அவனை அப்போ இந்த மனுஷனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது அந்த திம்னாத்தின் ஆவிகள். அப்போ நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னோடனே கொஞ்ச நாள் ஆகிட்டோடனே சத்துரு போராட்டம் நமக்கு இருக்காதுன்னு நினச்சிடவே கூடாது இல்லையா? சத்துரு போராட்டம் நமக்கு இருக்காதுன்னு நினைக்கவே கூடாது. அந்த வளர்ந்த மனுஷனுக்கு விரோதமாக போராடுகிறது தான் இந்த திம்னாத்தின் ஆவிகள், இந்த திம்னாத்தூரின் ஆவிகள். இந்த ஆவியை தான் இன்றைக்கி முக்கியமாக என்ன செய்யணும்? நம்ம எதிர்த்து ஜெபிக்கணும். வளர்ந்தவங்க கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க இல்லையா? இப்போ தாவீது பார்த்தீங்கன்னாக்கா தாவீதோடு கர்த்தர் இருக்கிறத பார்த்த உடனே சவுல் என்ன செய்வான்? பயப்படுவான் இல்லையா? சவுல் என்ன செய்வான்? பயப்படுவான். யார்? கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்ற உடனே தாவீதுக்கு என்ன செஞ்சான்? பயந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. தாவீது என்ன செஞ்ச? தாவீதுக்கு சவுல் பயந்தான். ஆனால் இவனுக்கு என்ன இல்லை? அந்த பயம் இல்லை இல்லையா? எந்த பயம் இல்லை? கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு அவன் என்ன செய்யவே இல்லை? பயப்படவே இல்லை. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான்? வளர்ந்துருக்கிறான். இந்த 3 கேட்டகரியோட மனுஷனுக்கு விரோதமாக போகிறது தான் இந்த திம்னாத்துவின் ஆவிகள். இந்த முதல் கிரியை நல்ல நேர் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிற யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள வளர்ந்து பல வருடங்களாக கர்த்தருக்குள்ள வளர்ந்து கர்த்தர் யாரோட இருக்கிறாரோ, கர்த்தருடைய அபிஷேகம் யாரோட இருக்குதோ, கர்த்தருடைய வல்லமை யாரோட இருக்குதோ அவங்களுக்கு விரோதமாக கிரியை சேர்ந்த திம்னாத்துவின் ஆவியை கர்த்தர் என்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் அப்படி ஜோமலமா, எல்லாம் அப்படி ஜோமலமா. தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை வளராத ஒரு பிள்ளைக்கு விரோதமாக கிரியை செய்யல, வளராத ஒரு நபருக்கு விரோதமாக கிரியை செய்யல. யார் கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான் இந்த திம்னாத்துவின் ஆவி. கர்த்தருக்குள் யார் வளர்ந்துருக்கிறாங்களோ, கர்த்தருக்குள் யார் வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்களோ, கர்த்தர் யாரோட கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நபருக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த திம்னாத்துவின் ஆவி, இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அபத்தமாகி போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த ரூபத்தில் எந்த கோணத்தில் ஆண்டவரே இப்படி கர்த்தருக்குள்ள வளர்ந்த, கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடைந்த அந்த நபர்களுக்கு விரோதமாக போராடுற இந்த திம்னாத்துவின் ஆவி ஒரு சாதாரண நபருக்கு விரோதமாக போராடல, சாதாரண மனுஷனுக்கு விரோதமாய் போராடல, கர்த்தர் இல்லாத மனுஷனுக்கு விரோதமாக போராடல, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவனுக்கு விரோதமாக போராடுற இந்த திம்னாத்துவின் ஆவி, இந்த திம்னாத்துவின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முறியடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். அந்த திம்னாத்துரின் ஆவி, அந்த திம்னாத்துரின் வல்லமை, அந்த திம்னாத்துரின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக வளர்ந்த பிள்ளைகளை குறி வைக்கிற, வளர்ந்த பிள்ளைகளை குறி வைக்கிற, கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிற பிள்ளைகளை குறி வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவி அழிஞ்சு போகணும். இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் முறியடிஞ்சு போகணும். இயேசுவின் நாமத்தை கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ, கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சு இருக்கிறாரோ, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற நபருக்கு விரோதமாக எழும்புற, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட நபருக்கு விரோதமாக எழும்புற அந்த திம்னாத்துரின் ஆவி, அந்த திம்னாத்துரின் வல்லமை இன்னைக்கு நிர்மலமாய் போகணும்ப்பா. இன்னைக்கு நிர்மலமாய் போகணும்ப்பா. இன்னைக்கு நிர்மலமாய் போகணும்ப்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும்ப்பா. இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகணும்ப்பா. இன்னைக்கு அபத்தமாய் போகணும்ப்பா. இனி தலை எடுக்கவே கூடாது. இனி தலை எடுக்கவே கூடாது. இனி தலை எடுக்கவே கூடாது. இனி தலை எடுக்கவே கூடாது. இனி கிரிய செய்யவே கூடாது. குறிப்பாக வளர்ந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரிய செய்யவே கூடாது. கர்த்தருக்குள்ள வளர்ந்துக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கவே கூடாது. கர்த்தருக்குள்ள வளர்ந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரிய செய்யவே கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பி கிரியை நடப்பிக்கவே கூடாது. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யவே கூடாது. அவங்களுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படி கிரியை நடப்பிக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவி, இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இனி வளர்ந்த பிள்ளைகளை குறி வைக்கிற, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவளை குறி வைக்கிற, கர்த்தர் யாரோடு கூட அவளை குறி வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிக, இந்த திம்னாத்துரின் வல்லமைக இன்னைக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இதை எங்கே பார்க்க முடியும்? 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் இந்த 2 காரியத்தையும் பார்க்க முடியும். வளர்ந்தவன், கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக போராடுறதா இந்த திம்னாத்துரின் ஆவி. அடுத்த 2வது கிரியை, ஸோ மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்ணுறதும், சாதி விட்டு சாதி மாறி திருமணம் பண்ணுறதும். சாதினா நான் எழுத்தும்படி சாதியை சொல்ல, பொதுவாக சத்ருவுக்கும் சத்ருடைய கிரிகளுக்கும். இப்போ அவன் எங்கே போகிறான்? திம்னாத்தூருக்கு போகிறான். திம்னாத்தூர் என்ன? பெலிஸ்தருடைய பிரதானமான பட்டணம். பெலிஸ்தருடைய பிரதானமான இந்த திம்னாத்தூரில் இருக்கிறவங்களாம் யார்? பெலிஸ்தர்கள் இல்லையா? இப்போ அந்த பெலிஸ்தர்கள் யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறாங்கன்னா சிம்சோனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறாங்க. பைபிளில் வேறு எங்கேயுமே நீங்கள் இதை பார்க்க முடியாது. பைபிளில் சத்துருக்கள் எதிரிகளை போயிட்டு திருமணம் செய்து எங்கேயுமே செய்ய முடியாது, வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த பிரச்சனை மோவாபு ஸ்திரீகளோடு கூடும்போது கர்த்தர் அழிச்சார் இல்லையா? அவங்க திருமணம் பண்ணி கொடுக்கல, இவங்களை அழிப்பதற்காகவே ஏறெடுக்கப்பட்ட முயற்சி அது. எது? மோவாபிய ஸ்திரீகளை பட் இவங்க திருமணம் பண்ணுறதில்ல, ஸோ தவறான உறவுகளை வைக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காகவே அவங்க எடுத்த சதி திட்டம். எது? அந்த என்னாகுமா 25ஆம் அதிகாரத்தில் இல்லையா? ஆனால் இங்கே பைபிள் சொல்ல 14ஆம் அதிகாரம் திம்னாத்துக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணை கண்டு அவளை விவாகம் பண்ண அவன் என்ன செய்கிறான்? இப்போ சிம்சோன் ஒரு பக்கம் போகிறான். இப்போ அவன் என்ன செஞ்சுருக்கணும்? திம்னாத்தில் இருக்கிறவன் என்ன செய்யணும்? யோசிக்கணும்ல. ஏன்னா எதிரி யார் தான்? சிம்சோன் தான் அவனுக்கு எதிரியை. சிம்சோன் இஸ்ரவேல் தான் அவங்களுக்கு எதிரி. இன்னும் சொன்னால் அடிமை. அவங்களுக்கு அவங்க அதை யார் ஆள்றாங்க? பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் தான் 15ஆம் அதிகாரம் ஜனங்களே சொல்கிறாங்க, பெலிஸ்தர் நம்ம ஆளுகிறாள்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் போய்ட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்த அப்படின்னு சிம்சோனை யார் போய் கேட்குறாங்க? யூத ஜனங்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னா 3000 பேர் போய் கேட்குறாங்க, இஸ்ரவேலை பெலிஸ்தர் நம்மளை ஆளுகிறாங்கன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்த அப்படின்னு யாரை கேட்குறாங்க? இஸ்ரவேலர் 3000 பேர் போய் யாரை கேட்குறாங்க? சிம்சோனை கேட்குறாங்க இல்லையா? அப்போ இவன் யார்? ஒரு அடிமை. அவன் யார்? ஒரு ஆண்ட காலத்தில் இருக்கிறான் இல்லையா? 2வது இவனுக்கு அவனுக்கு நேர் ஆப்போசிட் எதிரிகள். இதுவரைக்கும் அப்படி பண்ணல. மதம் விட்டு மதம் மாறுவது, மதம் விட்டு மதத்தை திருமணம் செய்வது. அப்போ இவன் இஸ்ரவேலன், அவன் யார்? பெலிஸ்தன். இப்போ இவருக்கு சம்மதமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார் ஒலிக்கும் இருளுக்கு சம்மதம் இல்லைன்னுட்டார் இல்லையா? அப்படின்னா விசுவாசிக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அப்படி இருக்கும்போது இவன் அவ்விசுவாசியில் கேடு கட்டவன் இல்லையா? ஸோ நேர் எதிரி. அந்த எதிரியாக இருக்கிறவன் எதுக்கு சம்மதிக்கிறான்? இவன் தனியாக போயிட்டு அவன் திருமணம் செய்யலை, பட் அந்த குடும்ப சம்மதத்தோடு அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? திருமணம் செய்ய வைக்க விரும்புகிறான் இல்லையா? அப்போ இந்த திம்னாத்தினுடைய முதல் கிரியை. 2வது கிரியை என்ன? மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்வதற்கும் என்ன செய்ய வைக்கும்? சம்மதம் தெரிவிக்கும். பட் அவன் வேற மதம், இவன் வேற மதம். இவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் யார்? ரட்சிக்கப்படாதவன் இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவளை திருமணம் வைக்கிறது, அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருது, அப்படிப்பட்ட சிந்தை கொண்டு வருது, அப்படிப்பட்ட கிரியில கொண்டு வரதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன ஆவினா இந்த திம்னாத்தூரின் ஆவி. இந்த திம்னாத்தூரின்
மற்ற எல்லாரும் திருமணம் நடக்கிறது வேறு, மற்ற எல்லாருக்கிற பிரச்சனைகள் வேறு. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலனாகிய இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. வேறு எங்கேயும் என்ன செய்ய கிடையாது. பட் அவன் மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. எந்த ஊரில் இருக்கிறவன், திம்னாத்தூரில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்கிறான், இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான். எதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான்? மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்வதற்கு பின்னால் இருக்கிற ஆவி எந்த ஆவினா, இந்த திம்னாத்தூரின் ஆவி. மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்து, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, சரியா, அதை மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்ய வைக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவினா, இந்த திம்னாத்தூரின் ஆவி. வலதுகையை உயர்த்தபடி ஜோம் பண்ணலாமா? வலதுகையை உயர்த்தபடி ஜோம் பண்ணலாமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிறமையாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்ய வைப்பதற்கு ஆண்டவரை தூண்டுகிற ஏவுகிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறப்பா. இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்ய வைக்கிற, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ ஜனத்துக்கு ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைகளை திருமணம் செய்ய வைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிற, சம்மதிக்கிற அப்படிப்பட்ட அந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறப்பா. முறியடிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு ரட்சிக்கப்படாத எதிரியாய் இருக்கிறவனுக்கு கூட ஆண்டவர் திருமணம் செய்து கொடுப்பதற்கு சம்மதிக்கிற இப்படிப்பட்ட திம்னாத்தூரின் ஆவிகள், இந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிற, முறிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிற, அபத்தமாய் போகும்படி செபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்கிற இயேசுவின் நாமத்தை எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைகளை அது ஆணைய பெண்ணைய திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிற அப்படிப்பட்ட திம்னாத்தூரின் ஆவிகள், அந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்க, இயேசுவின் நாமத்தை அபத்தமாய் போகும்படி செபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி செபிக்க அந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இனி ஒரு நாள் தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். சபைக்குள்ள தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைகளை திருமணம் செய்யவே கூடாது ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் ஆண்டவர், கர்த்தருக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவர், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஆண்டவர், கர்த்தருடைய அனுகிரகம் பெற்றவர்கள் ஆண்டவர், தேவ பிரசன்னத்தை சுமந்து திரிகிறவர்கள் ஆண்டவர், ஒரு நாள் ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் செய்வதற்கு சம்மதிக்க வைக்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள், இந்த திம்னாத்தூரின் வல்லமைகள், இந்த திம்னாத்தூரின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிற, அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிற, முறியடிக்கப்பட்டு போகும்படி செபிக்க, ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிற இப்படிப்பட்ட திம்னாத்தூரின் ஆவி, இந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன்ப்பா. முறியடிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன்ப்பா. முறிஞ்ச நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தால். ஆண்டவர் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ரட்சிக்கப்படாத ஒரு நபர்களை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிற ஆண்டவர், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட நபர்களை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிற இப்படிப்பட்ட ஆண்டவர் திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி செபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமா அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், காத்துக்கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இஸ்ரவேல்ல சட்டம் என்னென்னா, யூதா கோத்திரம்னா யூதா கோத்திரத்தை மட்டும்தான் திருமணம் பண்ணணும். இன்றைக்கி அதை இப்போ சாதியில் கொண்டுறாங்க, அது வேறு. மனாசே கோத்திரம்னா மனாசே கோத்திரம் மட்டும்தான் திருமணம் செய்யணும். ஒரே ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் மட்டும்தான் மற்ற 11 கோத்திரத்தில் என்ன செய்யலாம்னா திருமணம் பண்ணலாம். யார் மட்டும்தான்? லேவி கோத்திரம் மட்டும்தான் மற்ற 11 கோத்திரத்திலும் என்ன செய்யலாம்? பெண் எடுக்கலாம், பெண் கொடுக்கலாம், திருமணம் செய்யலாம். மற்ற 11 கோத்திரமும் அந்த கோத்திரத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்க திருமணம் செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது. அடுத்த கோத்திரத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படி தான் யோசேப்புக்கு வந்து செலோப்பியாத்தினுடைய குமாரத்தைகள் 7 பேர் 5 பேர் அவங்களுடைய பெண்கள் போய் கேட்கும்போது சொல்லுவாங்க, இவங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, இந்த யோசேப்பு கோத்திரத்தை விட்டுட்டு மற்ற எந்த கோத்திரத்தையும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது அப்படியே சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவங்க சொல்லுவது சரிதான், அப்படி தான் நீங்கள் செய்யணும். 11 கோத்திரமும் அந்த கோத்திரத்துக்குள்ளே மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், திருமணம் பண்ணணும். இன்றைக்கி அந்த ஜாதி அந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஜாதியாக பிரித்ததில்லை, மாறாக என்ன கோத்திரமாக பிரித்தது. எதுக்கு கோத்திரமாக பிரித்தாங்க? இப்போ என் குடும்பத்தில் எங்கள் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இன்னொரு கோத்திரத்துக்கு போகக்கூடாது. அப்போ எங்கள் கோத்திரத்துலேயே ஒரு ஆளை கல்யாணம் பண்ணால் என்ன செய்யும், அந்த சுதந்திரம் அவங்களுக்கே இருக்கும். அப்போ தேவன் கொடுத்த சுதந்திரம் அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் அப்படி ஆண்டவன் அன்னைக்கு என்ன செஞ்சார், நியமித்து வச்சார். இது யாருக்கும் தெரியும்? சிம்சோனுக்கும் தெரியும், மனாசேவுக்கும் சரி, அந்த மனோவாவுக்கும் தெரியும் இல்லையா?
சிம்சோனுக்கும் தெரியும், மனோபாவுக்கும் தெரியும். சிம்சோன் யார்? ஒன்று வளராதவன் இல்லை, நல்ல வளர்ந்தவன். அப்போது திருமணம் என்ன யாரை தான் பண்ணணும்? இப்போ மனாசை கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம்னா எப்ராயிம் கோத்திரத்தை மட்டும் தான் என்ன செய்யணும்? அவன் திருமணத்தை அவன் செய்யணும். வேறு எந்த கோத்திரம் திருமணம் பண்ணவே கூடாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்படாத ஒருவனை எங்கே போய் திருமணம் செய்கிறான்னா இந்த திம்னாத்துக்குள்ளே போகும்போது மட்டும்தான் திருமணம் செய்கிறான். இதே காசா படுத்தும் போது திருமணம் செய்ய விரும்பலை. இந்த சிம்சோன் எங்கே போகிறான்? அடுத்தது காசா பட்டணத்துக்கு போகிறான் இல்லையா? அந்த காசா பட்டணத்துக்கு போகும்போது அவன் என்ன செய்ய விரும்பலை? அங்கே இருக்க பெண்ணை திருமணம் செய்ய விரும்பலை. அப்போ எந்த பட்டணத்தை ஆவி அந்த மதத்தை மாற்றியோ இல்லை ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் செய்ய ஊக்குவிக்கிறது எந்த ஆவி? இந்த திம்னாத்துரின் ஆவி. இதே சிம்சோன் காசா பட்டணத்துக்கு போவான். அந்த காசா பட்டணம் என்ன செய்ய கிடையாது, அப்படி ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதே கிடையாது. இதை விட தெளிலாளர் போவான், அங்கே என்ன கிடையாது, இப்படி சம்பவமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இவளை நேசிச்சான்னு சொல்ல காசா பட்டணத்து பெண்ணை கண்டான் தான் இருக்குது, திம்னாத்தூருக்கு பெண்ணை கண்டான்னு இருக்குது. ஆனால் தெளிலாளர் மட்டும்தான் நேசிச்சான்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் நேசித்தவன் யார்? தெளிலாளர் மட்டும்தான் நேசிச்சான்னு எழுதப்பட்டிருக்கு. மற்ற 2 பெண் என்ன செய்யலை, அவன் நேசிச்சான்னு எழுதப்படவே இல்லை. அப்படின்னா நேசித்தவனை கூட அவன் என்ன செய்ய விரும்பலை, திருமணம் செய்ய விரும்பலை. ஆனால் நேசிக்காத ஒருவர் கூட அவன் என்ன செய்ய விரும்புகிறான், திருமணம் செய்ய விரும்புகிறான். காரணம் என்ன? அந்த பட்டணத்தினுடைய ஆவியினுடைய தாக்கம். அந்த பட்டணத்தின் ஆவியினுடைய தாக்கம். எந்த பட்டணம்? திம்னாத்தூரின் ஆவியினுடைய தாக்கம். 2வது என்ன சொன்னோம்? ஸோ ரட்சிக்கப்படாத ஒருத்தரை திருமணம் செய்வதற்கு முழுசாக என்ன செய்யும், சம்மதிக்கும். இந்த சம்மதியும் தெரிவிக்குதுன்னா அது பின்னாடி இருக்கிறது தேவ ஆவி கிடையாது. அது எந்த ஆவி? அது திம்னாத்துரின் ஆவி. 3வது திருமணம் காரியத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணுறது இந்த திம்னாத்துரின் ஆவி. திருமண காரியங்களில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணுறது இந்த திம்னாத்துரின் ஆவி. இது எங்கே பார்க்க முடியும்? அதே அந்த 14ஆம் அதிகாரத்தில் அது எல்லாமே இருக்குது. ஸோ எங்கே எதில் பார்க்க முடியும்? 3வது வசனத்தில் சொல்லுவாங்க, என்னப்பா இங்கே இஸ்ரவேல் எவ்வளவோ பெண்ணுங்க இருக்கிறாங்க, நீ என்ன செய்யணும், இவங்களை யாராவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாமே. இல்லை நான் அவளை தான் என்ன செய்வேன், நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவளை தான் நான் என்ன செய்வேன், நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திருமண காரியத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் திருமணத்துக்கு முயற்சிக்கிறது எந்த ஆவினா இந்த திம்னாத்தூரின் ஆவி. இந்த திம்னாத்தூரின் மனவோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், என்ன செய்வே இல்லை, அவன் கேட்கவே கிடையாது. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவதில் உறுதியாக இருக்கிறான். எதில்? திருமண காரியங்களில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணுற ஆவி எந்த ஆவினா அது தேவ ஆவி கிடையாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாதான் அவன் என்ன பண்ணிட்டு போகிறான். பட் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்து திருமணம் காரியத்தில் இப்படி தான்ற பிரிவாதத்தோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னால் தேவ சித்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவி? இந்த திம்னாத்தூரின் ஆவி. இந்த திம்னாத்தூரின் ஆவி. தலையை வானத்துக்கு உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? தலையை வானத்துக்கு நேரம் உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனேம நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, திருமண காரியங்களை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணுகிற இந்த திம்னாத்துரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. திருமண காரியங்கள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணி தான் சுய விருப்பத்தின்படியே திருமணம் செய்வதற்கு முயற்சிக்கிற, அதற்கு பிடிவாதமாக இருக்கிற, அதில் உறுதியாக இருக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றிலுமாக அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு முறிச்சு போடும்படி ஜெபிக்க. எல்லாம் வாய்களை திறந்தபடி ஜெபம், எல்லாம் வாய்களை திறந்தபடி ஜெபம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த திம்னாத்துரின் ஆவி, இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். தகப்பன திருமண காரியங்களில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணுற, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நிற்கிற, பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கிற, பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்கிற, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போய் திருமணம் பண்ணுகிற, பெற்றோரையே விட்டுட்டு திருமணம் பண்ண ஆயத்தமாக இருக்கிற இப்படிப்பட்ட ஆண்டவர் திம்னாத்துரின் ஆவிகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். நீமா லரக்க மானா ஷாமா நாத்துடா அல்மா ரக்க தோடி யாந்தரோ நீமா நர்ர மானா கமா நாதா டாடா ரக்க பாதாடா அல்மாரா ஷமானாதா டியாந்த ரக்க தோடி மாதாடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இந்த திம்னாத்துரின் ஆவிகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகணும்ப்பா. இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகணும்ப்பா. இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போயிடணும் ஆண்டவரே. இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போயிடணும் ஆண்டவரே. இன்னைக்கு அபத்தமாய் போகணும் ஆண்டவரே. இன்னைக்கு அபத்தமாய் போகணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள் ஆண்டவரே பெற்றோரை எதிர்த்தோ, பெற்றோருக்கு கீழ் படியாமல் போயோ திருமணம் செய்ய பார்க்கிற, திருமணம் செய்ய வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு முறிஞ்சு போகும்படி ஜெபிக்க. பிடிவாதமாக இருந்து திருமணத்தை பண்ண வைக்கிற, பிடிவாதமாக திருமணத்தை நடத்தி கொள்ள வைக்கிற அந்த திம்னாத்துரின் ஆவிகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற.
ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில், குறிப்பாக ஆண்டவர் திருமண வயதை எட்டி இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, பெற்றோரை எதிர்த்து ஆண்டவரே, பெற்றோரையே விட்டுட்டு ஆண்டவரே, பெற்றோருக்கு சம்மதம் இல்லாமலே ஆண்டவரே திருமணத்தை செய்வதற்கு ஆண்டவரே முயற்சிக்கிற அப்படிப்பட்ட திம்னாத்தூரின் ஆவிக, அப்படிப்பட்ட திம்னாத்தூரின் வல்லமைக இன்னைக்கு முறிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒண்ணுமெல்லாம் ஆக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே திருமண காரியங்களில் ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படியாம போய் திருமணத்தை பண்ண வைக்கிற, பின்ன வைக்கிற ஆண்டவரே, எதிர்த்து திருமணத்தை பண்ண வைக்கிற, அவளை முரட்டாட்டம் பிடிச்சு சம்மதிக்க வைக்கிற, பிடிவாதம் பிடிச்சு சம்மதிக்க வைக்கிற, பெற்றோருக்கு விருப்பம் இல்லாமலும் அவளை பிடிவாதம் பிடிச்சு ஆண்டவர் ஏதோ ஒரு முரட்டாட்டம் பற்றி மிரட்டி அவங்கள சம்மதம் தெரிவிக்க பண்ற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அபத்தமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிடிவாதம் பிடிச்சு திருமணம் செய்யவே கூடாது ஆண்டவரே. முரட்டாட்டம் பண்ணி பெற்றோரை சம்மதிக்க வைக்கவே கூடாது ஆண்டவரே. மிரட்டி பெற்றோரை சம்மதிக்க வைக்கவே கூடாது ஆண்டவரே. பிடிவாதம் பிடிச்சு பெற்றோரை சம்மதிக்க வைக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட திம்னாத்தூரின் ஆவிக, அப்படிப்பட்ட திம்னாத்தூரின் வல்லமைக இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும். குடும்பத்தை ரட்சிக்கப்பட தேவனுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட திருச்சபைகளுக்குள்ள, கர்த்தருக்குள்ள வளர்கிற திருச்சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட கிரியை கொண்டு வந்து போராடுற இந்த திம்னாத்தூரின் ஆவிக இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அபத்தமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாள் திருமணத்தில் பெற்றோர் ஆண்டவரே முரட்டாட்டம் பிடிச்சு சம்மதிக்க வைக்கவே கூடாது. பிடிவாதம் பிடிச்சு சம்மதிக்க வைக்கவே கூடாது. அந்த பெற்றோரை மிரட்டி சம்மதிக்க வைக்கவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் ஒரு விசை கிருபையாக இறங்கி முழு ஆண்டவர் பெற்றோருடைய சம்மதத்தோடு கூட தேவ சித்தத்தின் அடிப்படையில் திருமணங்கள் நடக்கணுமே ஒழிய தேவ சித்தத்தை மீறி ஆண்டவரே பெற்றோருக்கு சம்மதம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த திருமணத்தை செய்தே தீருவேன், எனக்கு திருமண செய்தி ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிற, அந்த திருமண கதை முரட்டாட்டம் பிடிக்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவி, இந்த திம்னாத்தூரின் வல்லமைய இன்னையோடு அழிஞ்சு போகணும் ஐயா. இன்னையோட முறிஞ்சு போகணும் ஐயா. இன்னையோட அபத்தமாய் போகணும் ஐயா. இனி ஒரு நாள் அந்த ஆவி தலை எடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். தலை எடுக்கவே கூடாது சார். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அந்த 4வது கிரியை வழி விலக பண்ணுவது. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக போகாமல் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நம்ம பயணிக்காமல் வழி விலகி அப்படின்னு 14:8 நம்ம கவனித்து பார்த்தேனாக்க அவன் வழி விலகி என்ன செய்கிறான், அவன் வழி விலகி போகிறான் அப்படி இருக்கும். அவன் போக வேண்டிய பாதையை விட்டுட்டு போகக்கூடாத பாதையில் என்ன செய்ய வைக்கும், அவனை பயணிக்க வைக்கும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காட்ட வேண்டாம். அப்போ நமக்குன்னு ஒரு பாதையை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். நமக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதையில் நாம் பயணிக்காம நமக்கு நியமிக்கப்படாத பாதையில் நம்ம பாதையை விட்டு வழிவிலக பண்ணுவதில் பிரதானமாக கிரியை செய்து எந்த ஆவினா இந்த திம்னாத்தூரின் ஆவி. இந்த திம்னாத்தூரின் ஆவி என்ன செய்யும், நம்ம போக வேண்டிய பாதையில், அதாவது நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம எதை செய்யக்கூடாதோ அதை என்ன செய்யணும். இப்போ இவன் பாதையிலே போனால் அவன் எதை பார்த்துருக்க மாட்டான், சிங்கத்தை பார்த்துருக்க மாட்டான், அதை கிழிச்சிருக்க மாட்டான் இல்லையா. அந்த திரும்ப போகும்போது அந்த தேன் கட்டியிருக்காது, அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், அந்த தேன் எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டான், தீட்டுப்பட்டிருக்க மாட்டான் இல்லையா. செத்தத்துலேருந்து ஒரு மனுஷன் உன்னை எடுத்து தொட்ட என்ன செய்யும், அதுவும் இவன் நசரே விரதம் உள்ளவன். எப்படி இருக்கணும், ரொம்ப நசரனாக இருக்கணும். செத்தத்துக்குள்ளே இருக்க அது ஒரு இருக்காது என்ன செய்யறான், எடுத்து அவன் சாப்பிட்டு தான் என்ன படுத்தி கொள்கிறான், தீட்டுப்படுத்தி கொள்கிறான். அப்போ ஏன் தீட்டுப்படுத்தி கொள்கிறான், வழி விலகி போனான், அதனால் தீட்டுப்பட்டு போனான். வழி விலகி போனதுனால தீட்டுப்பட்டு போனான். அப்போ நமக்குன்னு ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் செய்யக்கூடாததை செய்ய வைக்கிறது எந்த ஆவி, இந்த திம்னாத்தூரின் ஆவி. செய்ய வேண்டியதை செய்ய விடாது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்குமா. எதை செய்யக்கூடாதோ, இப்போ சாதாரணமாக அதை அந்த திருமண கதையில் பாருங்களேன், இவன் என்ன செஞ்சுருக்கணும், இஸ்ரவேல் கோத்திரத்தில் யாராவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் எப்ராயிம் கோத்திரம் தான் என்ன செய்யணும், நம்ம கல்யாணம் பண்ணணும் சரியா. வேறு எந்த கோத்திரம் என்ன செய்யக்கூடாது, அவன் கல்யாணம் பண்ண சாரி தான் கோத்திரம் தான் கல்யாணம் பண்ணணும் சரி. எப்ராயிம் கூட தான் கோத்திரம் என்ன செய்யணும், இந்த சிம்சன் எந்த கோத்திரம், தான் கோத்திரம். இந்த தான் கோத்திரத்தில் நம்ம என்ன செய்யணும், திருமணம் பண்ணணும். வேற யாரும் என்ன செய்யவே கூடாதவன், திருமணம் பண்ணவே கூடாது. அப்போ செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாத நம்ம என்ன செய்யறான், செய்ய வைக்கிறான். அப்போ எல்லா இது ஒரு சின்ன சாதாரண எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லையா. அவன் வழி விலகினான்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன, செய்ய வேண்டியதை விட செய்யக்கூடாததை
செய்ய வைக்கிறது எந்த ஆவி? இந்த திம்னா துரின் ஆவி. எளிமை நின்று ஜெபிக்கலாமா? எளிமை நின்றபடி ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி எளிமை நின்றபடி ஜெபிக்கலாமா? இந்த திம்னா துரின் செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததை, நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு பாதையை விலக பண்ணுகிற இந்த திம்னா துரின் ஆவியை கதை அழிச்சு போடுங்கப்பான். எல்லாம் வாய்களை திறந்தபடி ஜெபமலமா? எல்லாம் வாய்களை திறந்தபடி ஜெபமலமா? தகப்பனே நன்றியோட துதி. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. இந்த திம்னாத்துரின் ஆவியில் அழிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த திம்னாத்துரின் வல்லமையில் அழிக்கப்படணும் ஆண்டவரே. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை நாங்கள் பயணிக்க விடாமல் எங்களை பாதையை விட்டு வழி விலக பண்ணுகிற, எங்கள் பாதையை மாற்ற போராடுற இந்த திம்னாத்துரின் ஆவிகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த திம்னாத்துரின் ஆவியில் ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் நாங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கு உற்சாகப்படுத்துகிற, அதை செய்வதற்கு தூண்டுகிற, அதை செய்வதற்கு வழிவிலக பண்ணுகிற இந்த திம்னாத்துரின் ஆவி, இந்த திம்னாத்துரின் வல்லமைகள், இந்த திம்னாத்துரின் கிரியைகள் இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. இன்னையோட முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. இன்னையோடு அபத்தமாய் போயிடணும் ஆண்டவரே. இன்னையோடு அழிஞ்சு போயிடணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை கிருபையா இறங்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு விசை கிருபையா இறங்கும்படி ஜெபிக்கிறேன். தேவன் கிருபையா ஒரு விசை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை உள்ள கரம் இந்த இடத்துல பலமாய் கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பலமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த விதத்தில், எந்த கோணத்தில், எந்த ரூபத்தில் ஆண்டவர் இந்த திம்னாத்துரின் ஆவிக எங்களை வழி விலக பண்ண பார்த்தாலும், எந்த விஷயத்தில் வழி விலக பண்ண பார்த்தாலும், நாங்கள் செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததை செய்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்தினாலும், அப்படிப்பட்ட திம்னாத்துரின் ஆவிக, அப்படிப்பட்ட திம்னாத்துரின் வல்லமைக இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. இன்னையோட முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. இன்னையோட நிர்மூலமாய் போகணும் ஆண்டவரே. இன்னையோட அபத்தமாய் போயிடணும் ஆண்டவரே. இன்னையோட அழிஞ்சு போயிடணும் ஆண்டவரே. இன்னையோட அழிஞ்சு நிர்மூலமாய் போயிடணும் ஆண்டவரே. இன்னையோட அழிஞ்சு நிர்மூலமாய் போயிடணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை கிருபையா இறங்குவீராக. தேவன் ஒரு விசை கிருபையா இறங்குவீராக. தேவன் ஒரு விசை கிருபையா இறங்குவீராக. தேவன் ஒரு விசை கிருபையா நீர் இறங்குவீராக. தேவன் ஒரு விசை கிருபையா நீர் இறங்குவீராக. கர்த்தர் இறங்கிதான் ஆகணும் ஆண்டவர். இறங்கிதான் ஆகணும் ஆண்டவர். செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததை செய்ய வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிக, இந்த திம்னாத்துரின் வல்லமைக, இந்த திம்னாத்துரின் கிரியைக இன்னையோட அழிஞ்சு போகணும் ஆண்டவர். இன்னையோட முறிஞ்சு போகணும் ஆண்டவர். இன்னையோட அபத்தமாய் போயின ஆண்டவர். இனி ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கூட வழி விலகவே கூடாது ஆண்டவர். வழி விலகவே கூடாது ஆண்டவர். செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததை ஒரு நபர் கூட செய்யவே கூடாது ஆண்டவர். ஒரு நபர் கூட செய்யவே கூடாது இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். முற்றிலுமாக இந்த திம்னாத்துரின் ஆவி அழிக்கப்பட்டு போகணும். இனி சபையில் ஒரு சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதான ஒரு நபர் கூட செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததை செய்வதற்கு ஒருவர் முற்படவே கூடாது ஆண்டவர். உற்சாகம் காட்டவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கும். இப்படிப்பட்ட திம்னாத்துரின் ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வென்றாரே சாத்தான, வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. வென்றாரே சாத்தான, வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாதாரண, வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. வென்றாரே சாதாரண, வென்றாரே புரிந்தாரே. வென்றாரே சாதாரண, வென்றாரே வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே.
வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த அவனுடைய அஞ்சாவது கிரியை என்ன? தேவ ஜனங்களை வெறுக்கிறவங்கள, தேவ ஜனங்களை பகைக்கிறவங்கள, தேவ ஜனத்துக்கு எதிரியாக இருக்கிறவங்கள சிநேகிதனை வச்சுக்கிறவன் சிம்சோன். சிம்சோனுக்கு வேறு எந்த இடத்துலையும் இந்த திம்னாத்தூரில் தான் தோழர்கள் இருக்கிறாங்க, சிநேகிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுறதை தவிர வேறு எந்த இடத்துலையும் சிம்சோனுக்கு ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படவே இல்லை. 13, 14, 15, 16 நம்ம கதை முடியுது. இந்த 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் இந்த திம்னாத்தூரில் தான் அவனுக்கு என்ன இருக்கிறாங்க, ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. வேறு யாருங்க கிடையாது, அவனுக்கு நண்பர்களே கிடையாது. இந்த திம்னாத்தில் இருக்கிறவன் யார்? பெலிஸ்தியன். இந்த திம்னாத்தில் இருக்கிறவன் யார்? பெலிஸ்தியன். இந்த பெலிஸ்தியன் யாரு? தேவ ஜனங்களை அடிமைப்படுத்துறவன், தேவ ஜனங்களை அடிமைப்படுத்துறவன், தேவ ஜனங்களை ஆளுகை செய்கிறவன், தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், தேவ ஜனங்களை பகைக்கிறவன். அப்போ தேவ ஜனங்களை எதிர்க்கிற பகைக்கிற ஒரு ஆளை நண்பர்களாக கொண்டு வாழ்வாங்கன்னா அது எந்த ஆவி? திம்னாத்தூரின் ஆவி. அந்த எந்த ஆவி? திம்னாத்தூரின் ஆவி. அது என்ன செய்யும்? தேவ ஜனங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களோட அவனை ரொம்ப நட்பாக இருக்க வைக்க, ரொம்ப க்ளோஸாக இருக்க வைக்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா போவாங்க, ஒன்றா இருப்பாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க. அவங்க யார்? தேவனை நேசிக்கிறவங்க இல்லை, தேவனை வெறுக்கிறவங்க. தேவனை வெறுக்கிறவங்க மட்டும் இல்லை, தேவனை எதிர்க்கிறவங்க. தேவ ஜனங்களை வெறுத்து தேவனையும் எதிர்க்கிற அந்த கூட்டத்தை அவன் என்னவா வச்சிருக்கிறான்? சிநேகிதனாக வச்சிருக்கிறான். அப்போ இந்த திம்னாத்தாவி என்ன செய்யும்? தேவனை எதிர்க்கிற, தேவன ஜனங்களை வெறுக்கிறவர்களை நண்பர்களாக கொண்டு வாழும். ஆனால் யார் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் அவங்களுக்கு யாரமாக இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுகளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ஃப்ரெண்டா, ரட்சிக்கப்படாதவங்க ஃப்ரெண்டா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஆவி எந்த ஆவியை கிரியை செய்யுதுன்னு. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னா அது எந்த ஆவி? தேவனுடைய ஆவி. அது எந்த ஆவி? இப்போ தாவீது தேவாவி இருக்கிறார் இல்லையா? அவங்க கூட வந்து ஒட்டினதெல்லாம் யார்? யோவாப்பு இல்லையா, அம்மாசா, தேவனுடைய ஜனங்கள், அபிசா இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? வந்து அவனோட கூட ஒட்டுறாங்க. எதிர்க்க யாருமே என்ன செய்யலை. இவனே போனால் கூட அவன் சொல்கிறான், அப்போ அவன் வேண்டாம், அவனை என்ன பண்ணிவிடு, அவனை அனுப்பிவிடாமல் நம்மக்கிட்ட வேண்டாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ தேவ ஜனங்களை, தேவனையும் தேவ ஜனங்களையும் வெறுக்கிறவர்களை நண்பர்களாக கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க யார்? அதனால் அவங்கள நேசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் யாராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரெண்டுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேசிக்கலாம், பட் ஏதாவது தேவைன்னா செய்யலாம். மற்றபடி என்ன இல்லை, அவங்க நமக்கு என்னவா இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா பழகி ஒன்றா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இல்லையா? எத்தனை நாள் அவன் உட்காந்துருக்கிறான், வந்து உட்காந்துன்னு ஒன்றா உட்காந்துன்னு இருக்கிறான் இல்லையா? அவனை நண்பர்கள், ஊரில் இருக்கிற நண்பர்கள்லாம் வர சொல்லு, உட்காந்து எல்லாருக்கும் என்ன பண்ணி உட்காந்துக்கிறான்? விருந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறான். யாருக்கு விருந்து வைக்கிறான்? இஸ்ரவேலர்களுக்கு விருந்து வைக்கல. எது யாருக்கு விருந்து வச்சுருக்கிறான்? அந்த திம்னாத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு என்ன செய்யறான்? விருந்து வச்சிருக்கிறான். அந்த திம்னாத்தில் இருக்கிறவங்களாம் யாரு? பெலிஸ்தியன். அந்த பெலிஸ்தியனுக்கு என்ன செய்யறான்? இஸ்ரவேலுக்கு பிரதான எதிரி அந்த பெலிஸ்தன் தான் இல்லையா? இஸ்ரவேலருக்கு பிரதான எதிரி யாரு? இந்த பெலிஸ்தன் தான். அந்த பெலிஸ்தனுக்கு இவன் என்ன செய்ய உட்காந்துக்கிறான்? விருந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறான். இவனுக்கு விடுதலை பண்ண உட்காந்துக்கிறான். அவனை தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? அவனுக்கு சாப்பாடு பண்ண உட்காந்துக்கிறான். அப்போ அவனுக்கு நண்பர்கள் யாரு? வேற எந்த இடத்துல அவனுக்கு நண்பர்கள் எங்கேயுமே சொல்லப்படாது, திம்னாத்தூர் ஒன்றை தவிர. அப்போ பெலிஸ்தே அந்த திம்னாத்தூர் என்ன செய்யும்? தேவனை வெறுக்கிறவர்களை நமக்கு என்னவா மாற்றும்? நண்பர்களாக மாற்றும். இப்படி பண்ண அந்த திம்னாத்தின் ஆவியை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி பக்கத்தை கையை பிடிச்சி அப்படியே ஜோம் பண்ணுங்க. பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ஜோம் பண்ணுங்க. பக்கத்தில் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே ஜோம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, தேவனையும் தேவ ஜனங்களையும் வெறுக்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள், அப்படிப்பட்டவள் நட்புகளாக கொண்டு வைக்கிற, நண்பர்களை கொண்டு வாழ வைக்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவே நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமா அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, எந்த விதத்திலும் எந்த கோணத்தில் ஆண்டவரே தேவனை வெறுக்கிற, தேவ ஜனங்களை புறக்கணிக்கிற எந்த ஒரு நபர்களுக்கு நட்புகளை இருக்கவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் அவங்களை நேசிக்கலாம ஒழிய அந்த நண்பர்கள் உள் வட்டத்தில்
வட்டத்துக்குள்ள எங்களை வரவே கூடாது ஆண்டவரே. உள் வட்டத்தில் கொண்டு வரவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர்களை உள் வட்டத்தில் கொண்டு வர வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிகள் இன்னைக்கு அழிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு முறிஞ்ச நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. அந்த திம்னாத்துரின் ஆவிகள் எல்லாம், அந்த திம்னாத்துரின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு முறிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஜனங்களை நண்பர்களை கொண்டு வாழ வைக்கிற, குறிப்பாக தேவனை வெறுக்கிற, தேவ ஜனங்களை புறக்கணிக்கிற, தேவ ஜனத்தை அடிமைப்படுத்தக்கூடிய நபர்களை ஆண்டவரை நண்பர்களாக கொண்டு வாழ வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவி, இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னையோட முறிக்கப்பட்டு போயினையா, இன்னையோட முறிக்கப்பட்டு போயினையா. இனி சபையில் இருக்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட நட்புகளாக இருக்கவே கூடாதையா, அப்படிப்பட்டவன் நண்பர்களாக இருக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த சிநேக வட்டாரத்துக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர் நட்பு வட்டாரத்தில் கொண்டு வர துடிக்கிற போராடுற இந்த திம்னாத்துரின் ஆவி, இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, 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 கர்த்தர் கிருபையா நீர் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் இறங்கிய காலத்தில் பலமாக கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி ஆறாவது கிரியை தம்முடைய தான் நினைச்சிருக்கிறபடி தான் மற்றவர்கள் நினைத்திருப்பார்கள் என்று நினைத்து செயல்பட வைக்கிறது இந்த திம்னாத்துரின் கிரியை. நான் நினச்சினக்கிற மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, நினச்சிருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு வசனம் அந்த 15:2 பார்த்தீங்கன்னா, நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டா என்று நான் எண்ணி அப்படின்னுவான். யார்? அந்த காசா பணம் தான் அந்த பெண்ணுடைய தகப்பன் சொல்லுவான். நீ என்ன பண்ணிட்ட, இந்த பெண்ணை நீ முற்றிலுமாய் பகைச்சிட்டேன்னு நான் நினச்சி. அப்போ இவன் நினச்சிருக்கிற மாதிரி தான் அவன் என்ன செஞ்சுருக்கிறான், நினைத்திருக்கிறான் என்று அவன் நினச்சி அவன் என்ன செய்கிறான். நான் சொல்கிறதுக்கு ஒரு ஆழமான விஷயம், நான் நினச்சினக்கிற மாதிரி தான் அவங்க என்ன செய்வாங்க, நினச்சிருக்கிறாங்கன்னு நினச்சி செயல்படுகிறது இந்த திம்னாத்துனுடைய ஆறாவது கிரியை. அதுக்கு என்ன சொல்கிறான், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அப்படின்னு. நான் என்ன செஞ்சிட்டேன், நீ அவளை முற்றிலும் வெறுத்துட்ட அப்படின்னு நான் நினச்சி நான் என்ன செஞ்சேன், இதை நான் செஞ்சேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இப்படி நினச்சிட்டு நான் இப்படி செஞ்சுருப்பேன், நான் நினச்சேன், இப்படி பண்ணியிருப்பேன்னு நினச்சேன், இப்படி போயிருப்பீங்கன்னு நினச்சேன். அப்படி இவங்க போயிருக்கிறாங்க நினச்சி இப்போ அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க நினச்சி நம்ம செயல்பட வைக்கிறது எந்த ஆவி, திம்னாத்துரின் ஆவி. மற்ற இடத்தை அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது, இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கவும் முடியாது. நீ இதை செஞ்சிருப்பேன் நான் நினச்சி நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ எந்த ஆவி இது கிரியை செய்யும், நாம் நினைச்சிருக்கிறபடியே மற்றவர்கள் நினைச்சிருக்கிறாங்க, அவங்க நினைவுகளும் அப்படி தான் இருக்கும். நாம் நினைச்சிருக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைச்சிருப்பாங்கன்னு நினைத்து நம்மளை செயல்பட வைக்கிறது இந்த திம்னாத்துனுடைய ஆறாவது கிரியை. வலது கையை உயர்த்த அப்படியே ஜெபம் பண்ணலாமா, வலது கையை உயர்த்த அப்படியே ஜெபம் பண்ணலாமா. தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நாம் நினைச்சிருக்கிறபடியே மற்றவர்களும் நினைத்திருப்பார்கள் என்று நினைத்து செயல்பட வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிகள் இந்த ஆறாவது கிரியை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தான் நினைத்திருக்கிறபடியே அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்று எண்ணி ஆண்டவன் நினைத்து செயல்பட வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவிகள், இந்த திம்னாத்துரின் வல்லமைகள் இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு அபத்தமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு ஒன்று மேலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு நிர்மலமாய் போக பண்ணும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த திம்னாத்துரின் ஆவி ஆண்டவரை தான் நினைச்சிருக்கிறபடியே அவங்க நினைச்சிருப்பாங்க, தாம் நினைத்திருக்கிறபடி அவங்க செயல்படுவாங்க என்று நினைத்து செயல்பட வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு சபையில் வேறறுத்து போக பண்ணும்படி ஜெபிக்கிறப்பா. சபையில் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா. நீ இப்படி தான் நினச்சிருப்ப, நீ இப்படி தான் நினச்சிருப்பேன்னு நினச்சி நான் செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி போனேன், இப்படி வந்தேன், இப்படி பேசணும் என்று சொல்லி ஆண்டவரே தான் நினைச்சிருக்கிறபடியே அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்று எண்ணி செயல்பட வைக்கிற இந்த திம்னாத்துரின் ஆவியை இன்னைக்கு கர்த்தர் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி நான் ஜெபிக்க, முற்றிலுமா ஒண்ணுமில்லாம ஆக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலமாய் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த விதத்திலும் ஆண்டவரே தாங்க நினைச்சிருக்கிறபடி அவங்க நினைச்சிருப்பாங்க, தாங்க யோசிக்கிறபடி அவங்க யோசிப்பாங்க, நாங்கள் நினைக்கிறபடி தான் செயல்பட அவங்க செய்வாங்கன்ற எண்ணங்களோடு நாங்கள் ஒரு நாள் செயல்படவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் செயல்படவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் நினைச்சிருக்கிறபடி தான் அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு நினைச்சு
நாங்கள் ஒரு நாள் செயல்படாதபடி அது நினைவுகள் சரிதானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு செயல்படுவதற்கு கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கமையா. இனி ஒரு நாள் இந்த திம்னாத்துவின் ஆவிக்கு இடம் கொடுத்து நாங்கள் நினைச்சிருக்கப்படி தான் அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படின்ற எண்ணங்களோடு சிந்தனையோடு செயல்பாடுகளோடு நாங்கள் செயல்படவே கூடாது. இயேசுவின் நாமத்துடன் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்துடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஏழாவது கிரியை, அவனுடைய ஏழாவது கிரியை, சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் சம்பந்தம் கேட்காமலேயே முடிவெடுத்து செயல்பட வைக்கிறது இந்த திம்னாத்தினுடைய ஏழாவது கிரியை. இப்போ இவளை யாருக்கு நியமிச்சிருக்கிறாங்க? சிம்சோனுக்கு திருமணத்துக்கு நியமிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ நீ அவனை பகைச்சி விட்டா என்று நினைச்சிட்டாரு. அப்போ யாரை கேட்கணும்? சிம்சோனை கேட்கணும். என்ன சொல்கிற, உன்னுடைய நினைவு என்ன, உன் முடிவு என்ன அப்படின்னு யாரை கேட்கணும்? சிம்சோனை கேட்கணும். ஆனால் அவனை கேட்காமலேயே அவன் என்ன செய்கிறான்? இன்னொருத்தனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிற வார்த்தை என்ன? நீ பகைச்சேன்னு நினச்சேன், நான் என்ன செஞ்சேன், அவனை இன்னொருத்தனுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் யாரை கேட்கணும்? கேட்க வேண்டிய நபரை கேட்கணும். கேட்க வேண்டிய நபரை அப்போ கேட்க வேண்டிய சம்மந்தம், அதை எல்லாரும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்மந்தப்பட்ட நபரிடத்துல பர்மிஷன் வாங்க வேண்டியது என்னது பண்ணி தான் ஆகணும்? பர்மிஷன் வாங்கி தான் செயல்படணும் இல்லையா? அப்படி சம்மந்தப்பட்ட நபருக்கு பர்மிஷன் வாங்கி செயல்பட வேண்டிய நபரிடத்துல பர்மிஷன் வாங்காமலேயே இவங்களாகவே நினச்சின்னு உனக்கு தெரியும்னு நினச்சேன், நான் செஞ்சேன் அப்படின்னு நினச்சி செயல்படுவாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவி? இந்த திம்னாத்ரின் ஆவி. என்ன செய்யும்? சம்மந்தப்பட்ட நபரிடத்துல பர்மிஷன் என்ன செய்யாது? உத்தரவு வாங்க வேண்டிய இடத்துல உத்தரவு வாங்காது, அவங்க முடிவை தெரிஞ்சிக்காது, அவங்க வாயின் வார்த்தையை கேட்காது. சம்பந்தப்பட்ட நபர்கள், இப்போ இதில் சம்மந்தப்பட்ட நபர் யார்? சிம்சோன். அப்போ இந்த சிம்சோனுடைய உத்தரவு அவங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் யார்கிட்ட தான் கேட்கல? அவங்ககிட்ட தான் கேட்கல. அப்போ சம்மந்தப்பட்ட நபரிடத்துல உத்தரவை பெற்று செயல்படுகிறது தேவனுடைய ஆவி இல்லையா? தேவனுடைய, நான் சொல்கிறேன், இப்போ ஆகாப் அழிக்கிறதுக்கு எலியா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு மோசே கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா ஆண்டவர்? இல்லையா? ஏன்னா அவனை நாளுக்கு நியமிச்சாச்சு இல்லையா? அவனை ஒரு தலைவனாக நியமிச்சாச்சு. இப்போ யார்கிட்ட போய் கேட்குறாரு? இந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறேன், நான் அழிக்க போகிறேன்பா அப்படின்றார். ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிக்கு தெரியாமல் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன்றார். தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் தேவன் என்ன செய்யற ஒன்றையும் செய்யறது இல்லைன்றார். அப்போ தீர்க்கதரிசி ஆண்டவோட பெரிய ஆளுங்களா? இல்லை இல்லையா? அப்போது தேவனுடைய ஒழுக்கம் என்ன? இது சம்பந்தப்பட்ட ஒரு நபர்களுக்கு என்ன செய்விக்கணும்? தெரிவிக்கணும். அவங்க பர்மிஷன் நமக்கு, இப்போ ஆண்டவரே ஒரு உத்தரவு வாங்கி தான் என்ன செய்கிறாரு? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பர்மிஷன் மோசே கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பார்? அழிச்சிருப்பார் இல்லையா? அந்த மோசே 16ஆம் அதிகாரம் வரும்போது பர்மிஷன் கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கு? 200 பேரை காலி பண்ணுங்கன்னு முடிவு எடுத்துட்டார் இல்லையா? பர்மிஷன் கொடுத்தார். என்ன செஞ்சார்? என்னாகம் 16ஆம் அதிகாரத்தில் 200 பேரை அழிக்கிறதுக்கு மோசே பர்மிஷன் கொடுத்தாரு இல்லையா? என்ன பண்ணாரு? அழிச்சு போட்டார் இல்லையா? ஏன் அழிச்சாரு? பர்மிஷன் கொடுத்துட்டான் இல்லையா? ஆனால் அதே இடத்துல 10 முறை மோசே என்ன செய்யவே இல்லை? இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு என்ன கொடுக்கவே இல்லை? அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்போ மோசையோட ஆண்டவரோட மோசே பெரிய ஆளா? இல்லை இல்லையா? இந்த ஜனங்களோட சம்பந்தப்பட்ட ஆள் யாரு? மோசே. அப்போ தேவனுடைய ஒழுங்கு என்ன? சம்பந்தப்பட்ட நபரிடத்துல உத்தரவை பெறாம ஆண்டவர் என்ன செய்யறதே இல்லை. எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்யறதே கிடையாது. எந்த காரியத்தையும் சோதோம் அழிக்கிறத ஆண்டவர் ஆபிரகாமோட பர்மிஷன் கேட்கணுமா? சோதோம் அழிக்கிறதுக்கு ஆதாமோட பர்மிஷன் கேட்கணுமா? தேவையில்லை. ஆனால் ஏன் கேட்குறாரு? இது சம்மந்தப்பட்ட என்ன செய்யறான்? இருக்கிறான். அப்படின்னா தேவனுடைய ஒழுங்கு என்ன? சம்பந்தப்பட்ட நபரிடத்துல சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு என்ன பெறணும்? உத்தரவு பெறணும். உத்தரவு என்ன செய்யணும்? இதுதான் தேவனுடைய ஒழுக்கம். இதுதான் தேவனுடைய ஒழுக்கம் இல்லையா? அப்போ அந்த ஒழுக்கத்தை மீறி செயல்பட வைக்கிறது எந்த ஆவி? சம்பந்தப்பட்ட நபரிடத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த உரிமையை அந்த உத்தரவை பெறாமல் செயல்பட வைக்கிறது எந்த ஆவினா அது திம்னாத்துரின் ஆவி. அது திம்னாத்துரின். இப்போ பிள்ளைகள் பெற்றோட்ட அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமா? வாங்கணும் இல்லையா? அவனோட பெரிய ஆள் இடத்துல இல்லை, அவங்களோட நீ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் என்ன செஞ்சுதான் ஆகணும்? இது தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு. இது தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு, இப்போ அவரே கற்றுக் கொடுத்த ஒழுங்கு என்ன? நான் வானத்தை பூமியும் படைச்ச ஆண்டவர். நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்? ஆபிரகாம் கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் இல்லையா? மோசே கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் இல்லையா? அப்போ எல்லாரும் நான் என்ன கேட்குறேன்? எலியா கிட்ட சொல்கிறேன், எலியா இந்த ஒரு முறை என்ன செய்யலாம், ஆகாப்ப விட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏன் எலியா கிட்ட சொல்லணுமா என்ன? அப்போ சம்பந்தப்பட்ட நபர் யாரு? அங்கே எலியா இல்லையா? அப்படின்னா தேவனுடைய ஒழுக்கம் என்ன? சம்பந்தப்பட்ட நபரிடத்துல சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு உத்தரவு வாங்கி தான் என்ன செய்கிறாரு? உத்தரவு கொடுக்கலன்னா கொடுக்கல, அவ்வளோதான் இல்லையா? மோசே அழிக்க கூட தான் சொல்லிட்டார், கம்மன் ஆயிட்டார்ல. அவ்வளோ பெரிய ஆண்டவர் உத்தரவை கொடுக்கல, நம்ம என்ன செய்வோம்? அமைதி ஆயிட்டார்ல. அப்போ அதுதான் தேவனுடைய ஒழுங்கு. அப்போ நம்ம உத்தரவை பெற வேண்டியது நம்ம என்ன செய்யணும்? உத்தரவை
பெறணும். வெளியே உத்தரவு வாங்க வேண்டிய உத்தரவு என்ன செய்யணும்? வாங்கணும். அதுதான் தேவனுடைய ஒழுங்கு. உத்தரவு வாங்க வேண்டிய இடத்துல, பர்மிஷன் வாங்க வேண்டிய இடத்துல பர்மிஷன் வாங்காத ஒரு நபர் செயல்படுறாங்கன்னா அது தேவ ஆவி கிடையாது. அது என்ன ஆவி? அது திம்னாத்தூரின் ஆவி. அது திம்னாத்தூரின். அப்போ பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க, அப்பா அம்மா என்ன கேட்கணும்? பர்மிஷன் கேட்கணும். இப்போ நாங்கள் போகட்டுமா? போகிறேன்னு சொல்கிறதில்ல, என்ன செய்யட்டும்? போகட்டுமா, இதை செய்யட்டுமா அப்படின்னு பர்மிஷன் என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த அப்பா அம்மா உத்தரவை கொடுத்தா சரி, ஓகே நீ போயிட்டு வரலாம், இதை நீ செய்யலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தா நீ என்ன செய்யணும்? நீ போகணும். அதுதான் தேவன் நியமிச்சிருக்கிற ஒழுங்கு இல்லையா? நான் என்ன அவரை கேட்கறது, நான் என்ன இவரை கேட்கறது அப்படி போனேன்னா அது திம்னாத்தூரின் ஆவி. அவனுக்கு நியமிச்சாச்சு. நியமிச்சா உலகத்தை மனுஷன் சொல்கிறான் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்றான். எது? நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்றான் இல்லையா? அப்போ பாதி கல்யாணத்தை முடிச்சுட்டான். அப்போ யாருடைய பர்மிஷன் தேவை? இவனுடைய பர்மிஷன் தேவை இல்லையா? இவன் வேணான்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அவன் இன்னொருத்தர் கொடுக்கணும். இவன் வேணும்னு சொன்னான்னா கொடுக்கவே கூடாது இல்லையா? அப்போ இவ்வளோ அழிவுக்கு ஒரு காரணம் வழிபகத்தை கொடுத்துட்டான்ல, இவ்வளோ பிரச்சனை வழிபகத்தை கொடுத்துட்டான்ல, அது தேவசத்தை அதுக்கு பிறகு அப்புறம் அது மற்ற காரியம். ஆனால் இப்போ என்ன விஷயம்? என்ன சம்பந்தப்பட்ட நபரிடத்துல உத்தரவை வாங்காம செயல்படுகிறது தேவ ஆவி கிடையாது. அது எந்த ஆவி? அது திம்னாத்தூரின் ஆவி. பக்கத்தை கையை பிடிச்சி இந்த 7வது குறிப்பு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இந்த 7வது குறிப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சம்பந்தப்பட்ட நபரிடத்துல எந்தவித அனுமதியும் பெறாம எங்களை செயல்பட வைக்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவியை கர்த்தர் எனக்கு அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த திம்னாத்தூரின் வல்லமையை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த திம்னாத்தூரின் வல்லமையை கதை அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரை உத்தரவை பெற வேண்டிய நபரிடத்துல, ஆண்டவரை பர்மிஷன் கேட்க வேண்டிய நபரிடத்துல பர்மிஷனே வாங்காம, பர்மிஷனே கேட்காம, உத்தரவே பெறாம எங்களை செயல்பட வைக்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள், இந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ ஜனங்களுக்குள்ள தேவ ஆவிதான் கிரியை செய்யணுமே ஒழிய இந்த திம்னாத்தூரின் ஆவி கிரியை செய்யவே கூடாது. ஆண்டவரே தேவ ஜனங்களுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவ ஆவிதான் கிரியை நடப்பிக்கிறமே ஒழிய, தேவ பிரசன்ன கிரியை நடப்பிக்கிறமே ஒழிய, தேவ ஒழுங்கு கிரியை நடப்பிக்கிறமே ஒழிய தேவன் ஆண்டவரே ஆவி இல்லாத இந்த திம்னாத்தூரின் ஆவி ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது. ஆண்டவரே ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது. ஆண்டவரே இந்த ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது. ஆண்டவரே சம்பந்தப்பட்ட நபரிடத்துல உத்தரவே கேட்காம, உத்தரவே பெறாம எங்களை செயல்பட வைக்கிற, எங்களை செயல்பட உற்சாகம் காட்டுகிற, எங்களை தூண்டுகிற, ஏவுகிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னையோடு அழிக்கப்பட்டு போயினமையா. குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஆண்டவர் தேவ ராஜ்யமாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபரிடத்துல உத்தரவை பெற்று செயல்படக்கூடிய நபர்களா நாங்கள் இருக்கணுமே ஒழிய, எங்கள் சபையார் இருக்கணுமே ஒழிய, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இருக்கணுமே ஒழிய சம்பந்தப்பட்ட நபரிடத்துல உத்தரவே பெறாம செயல்படுகிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள் இன்னையோடு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோடு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோட முறிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோடு அபத்தமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த 7 விதமாக கிரியை செய்கிற இந்த திம்னாத்தூரின் ஆவிகள், இந்த திம்னாத்தூரின் வல்லமைகள் இன்னையோடு அழிஞ்சு போகணும் ஆண்டவரே. இன்னையோடு முறிஞ்சு போகணும் ஆண்டவரே. இன்னையோடு அபத்தமாய் போயிடணும் ஆண்டவரே. இன்னையோடு அழிஞ்சு போயிடணும் ஆண்டவரே. இனி எங்கள் குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சபைகளுக்கு மத்தியிலும், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியிலும் இப்படிப்பட்ட திம்னாத்தூரின் ஆவியில் கிரியிற இந்த 7 விதமான கிரியைகளும் அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே இந்த 7 விதமான கிரியை அழிச்சு நிர்மூலமாக்கப்படும் சபையை வெளியடிச்சு நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.